ஹாய், இது புதன்கிழமை ஈவினிங் எடுத்த வீடியோ. ஈவினிங் போல் கொஞ்சம் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு தேங்காய் கிழங்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் வந்ததுமே நம்மளுடைய ஃபேவரட் டீ தான். டீயில் யாருக்கு முறுக்கு மிச்சரெல்லாம் சேர்த்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இந்த காம்பினேஷன் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க. அவங்ககிட்ட இருந்தால் நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் தான் ரொம்ப அடிக்டட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் போல் சூப்பராக டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு சாப்பிட்டா ஹஸ்பண்ட் நைட்டு மட்டும்தான் எங்களோட சேர்ந்து டின்னர் சாப்பிடுவாங்க. ஸோ வந்து ஹஸ்பண்டோட சாய்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஹஸ்பண்ட்கிட்ட இன்றைக்கி என்ன சமைக்குன்னு சொல்லி கேட்டேன். உப்புமாவா இல்லை பிரியாணின்னு சொல்லி கேட்டேன். ஹஸ்பண்ட் வந்து பீட்ரூட் பிரியாணி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று நைட்டு வச்ச லெஃப்ட் ஓவர் காலிஃப்ளவர் 65 இருந்தது. எனக்கு மட்டும் 65 பொரிச்சிக்கிட்டு இவங்க 2 பேருக்காக வந்து எக் பாயில் பண்ணியிருந்தேன். பட் ஹஸ்பண்டுக்கு வந்து இப்படி சமைக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் விரும்புவாங்க. பட் நான் அப்படி கிடையாது. யாராருக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சாய்ஸ். ஹஸ்பண்ட் வந்து எக்கு சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்டுக்கு எக்கு வச்சுட்டு எனக்கு வந்து காலிஃப்ளவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் காலிஃப்ளவர் வச்சு சாப்பிட்டேன். பிஃபோர் மேரேஜ் அம்மா எனக்கு என்ன பிடிக்குமோ அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நான் அப்படி பழகிட்டேன். நைட்டு போல் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வீட்டு செல்லக்குட்டி இன்றைக்கி அவங்களே சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் பழகிட்டு இருந்தேன். அவங்களே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வீட்டு ப்ரோ பிளேயர் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வீட்டு செல்லக்குட்டி தூங்கினது நம்மளும் தூங்க வேண்டியதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.